9th அப்புறம் என்னுடைய ட்ராக் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரியல. சர்ச்சில் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் தான் பண்ணுவேன். சவுண்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸு எல்லாமே மீட்டிங்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நான் பண்ணுவேன். ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவலுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு 9th அப்புறம் வந்து ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். ஸோ அந்த ட்ராக் வந்து எனக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆகி உண்மையை சொல்ல போனால் என்னுடைய 3rd இயரில் தான் நான் ரசிக்கப்பட்டேன். ஓகே. காலேஜ் அந்த 3rd இயர் வரை என் லைஃப் வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த நாட்கள் என் பெற்றோர் எனக்காக ஜபித்த ஜபங்கள், படித்த கண்ணீர் வந்து அழவே கிடையாது. ஏன்னா என்னுடைய 10th வந்து திடீர்னு எனக்குள்ள ஒரு மாட்டம் வந்து நான் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். எங்கள் அப்பா உண்மையிலே நீயா ஒப்பு கொடுக்குறியான்னு கேட்டாங்க. ஆமாப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். 12th வந்து ஆண்டவர் நான் அபிஷேகம் பண்ணிட்டார். அந்த ஞானஸ்நானம் எடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டேன்னா பெர்ஃபெக்ட் ஆகல. அதுக்கப்புறம் என் ட்ராக் இன்னும் மோசமாக தான் போச்சு. உண்மையான ரட்சிப்பு ஆண்டவருக்குள்ள நான் வந்தது வந்து என்னுடைய 3rd இயர். அந்த 3rd இயரில் தான் ஆண்டவர் வந்து என்னை சந்திச்சு என்கிட்ட பேசி அந்த 3rd இயருக்கு அப்புறம் தான் என் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு.